மூலிகைகள் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான அடர் பச்சை பழுப்பு நிறமான இலைகளையும் பழுப்பு நிறமான பூக்களையும் கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ஆடு தீண்டா பாலையை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு நாகுலி அப்படின்னு பேர். நாகுலி அப்படின்னா விஷத்தை எடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படிங்கிறது பெயர். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த ஆடுதீண்டா பாலையை சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக நம்ம உபயோகப்படுத்துறத பார்க்க முடிகிறது. ஆடுதீண்டா பாலையுடைய ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா மிக மிக கசப்பான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. எந்த அளவுக்கு கசப்பு அப்படின்னா நீங்கள் காலையில் அந்த கசப்பான அந்த கஷாயத்தை சாப்பிட்டிங்கன்னா மதியம் வரையில் உங்கள் நாக்கில் அந்த கசப்பு இருக்கும். அவ்வளவு பயங்கரமான கசப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆனால் சோரியாசிஸ் நோயை ஒரு 3 மாத காலங்களே குணப்படுத்தக்கூடிய மிக அரிதான ஒரு மூலிகைன்னு கூட இந்த ஆடுதீண்டா பாலையை சொல்ல முடியும். பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 பங்கு ஆடுதீண்டா பாலையை எடுத்து 1/2 பங்கு நெய் சேர்த்து அதை பதப்படுத்தி மருந்தூட்டப்பட்ட ஒரு நெய்யை அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த நெய்யை முதல் நாள் 20 மில்லி, 2ஆம் நாள் 40 மில்லி, 3ஆம் நாள் 80 மில்லி, 4ஆம் நாள் 160 மில்லி, 5ஆம் நாள் 320 மில்லி, 6ஆம் நாள் 640 மில்லி அப்படிங்கிற அளவில் அந்த நோயாளிகளுக்கு குடிக்க கொடுக்குறாங்க. 7ஆவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நோயாளியுடைய வயது அதே போல் அவர்களுடைய நோயுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் காலையில் பேதிக்கோ அல்லது வாந்திக்கோ மருந்துகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த ஆடுதீண்டா பாலையுடைய நெய் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்து அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோயுடைய காரணிகள் முழுமையாக மறைந்து குணமாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிக வேகமாக சோரியாசிஸ் நோயை நீக்குவதில் இந்த ஆடுதீண்டா பாலை ஒரு மிக முக்கியமான மூலிகையாக நம்ம பார்க்க முடிகிறது. 2வது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை கட்டிகள், கருமுட்டை பை நீர் கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, சில பெண்களுக்கு கருக்குழல் அடைப்பு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு அந்த பெண்களுக்கு இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா செயற்கை முறை கருவூட்டல்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலிட்டி கிளினிக்கை தான் நாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஆடுதீண்டா பாலைக்கு பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருமுட்டை கட்டிகள், அதே போல் கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மற்றும் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய சக்தி ஆடுதீண்டா பாலைக்கு உண்டு. ஆடுதீண்டா பாலையுடைய இலைகள் ஒரு 10 இலையை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அதை மைய அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய உருண்டைகளாக செய்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அப்படிங்கிற மாதிரி மாதவிலக்கு முடிந்த அன்று 6ஆம் நாள் சாப்பிட ஆரம்பிக்கணும். 6ஆம் நாளிலிருந்து 28ஆம் நாள் வரை இதை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதவிலக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதையும் அதே போல் அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுறதையும் அவங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் நல்லா கரைந்து மறைந்து போயிருக்கிறதையும் ஒரு 3 மாதம் கழித்து நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு முகம் கருப்பாகிறது அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய, குறிப்பாக மெனோபாஸ் ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகப்பகுதிகளில் கண்களை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான ஒரு வளையம், கன்னங்களில், மூக்குக்கு மேலே, கண்களுக்கு கீழே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு வட்டமான ஒரு அமைப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக 40 வயதுக்கு மேலோ அல்லது 45 வயதில் மெனோபாஸ் ஏற்படும் போதோ அல்லது அறுவை சிகிச்சையின் மூலம்
கர்ப்பப்பை வெளியேற்றப்படும் போதோ இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடுதீண்டா பாலை தான். ஆடுதீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை நல்லா ஒரு 10 இலை எடுத்து நல்லா மைய அரைச்சி எங்கெல்லாம் இந்த கருமை நிறமான மாற்றங்கள் இருக்குதோ அந்த இடத்துல பூசிட்டு ஒரு மணி நேரம் அதை அப்படியே விட்டுறணும். அதன் பிறகு வெந்நீர் வச்சு முகத்தை கழுவலாம். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இதை போட்டுட்டு வரும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருநிறமான மாற்றங்கள், மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்லா மறைந்து போகிறத பார்க்க முடியும். மெலஸ்மான்னு சொல்லுவாங்க. முகத்தில் வெயிலில் போயிட்டு வந்தால் முகமே அப்படியே பிங்க் கலரில் ரோஸ் கலரில் மாறி போகின்ற ஒரு பிரச்சனை, இதுக்கு மெலஸ்மான் பேர். இந்த மெலஸ்மா பிரச்சனை இருப்பவர்கள் கூட ஆடுதீண்டா பாலையை எடுத்து நல்லா அரைத்து முகம் முழுவதும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு 15 நிமிடம் வைத்து அதற்கு பிறகு வெந்நீரில் வாஷ் பண்ணணும். இதை ஒரு பயிற்சியாக தொடர்ந்து செய்யும்போது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு முகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய முகம் சிவந்து போகின்ற அல்லது முகம் பிங்க் கலரில் வெயிலில் போயிட்டு வந்தால் மாறக்கூடிய நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு குறிப்பாக மது பழக்கம் இருக்கக்கூடிய, புகைப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய பௌத்திரம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கட்டிகள் உடையும் போது உள்ளே இருந்து ரத்தமோ அல்லது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சீழோ வடிய ஆரம்பிக்கும். உட்கார முடியாது. ஒரு உட்காரக்கூடிய இடங்களில் ஒரு ஊசியை வச்சு குத்தினா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி உட்புறத்தில், வெளிப்புறம் தோலில் எதுவுமே தெரியாது, உட்புறத்தில் குத்திக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வலி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு பௌத்திரம் அல்லது ஃபிஸ்டுலான்னு பேர். இந்த ஃபிஸ்டுலாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நாடி விரணம்னு சொல்லுவோம். உள்ளே எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாமல் ஒரு சிலந்தி வலையை போல் அங்கங்கங்கங்க பரவி இருக்கும். ஒரு எறும்பு புத்து எப்படி இருக்கோ அதே போல் பரவி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த நாடி விரணத்துக்கு உண்டு, பௌத்திரத்துக்கு உண்டு. இந்த பௌத்திரத்தை குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி ஆடுதீண்டா பாலைக்கு உண்டு. அது என்ன பண்ணுவாங்கன்னா பாரம்பரிய மருத்துவங்களில், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு 100 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து 100 இலைகளை, இந்த ஆடுதீண்டா பாலை இலைகளை அதில் போட்டு ஒரு வெள்ளை துணியை கட்டி வெயிலில் ஒரு 15 நாட்கள் அல்லது 30 நாட்கள் வச்சுருவாங்க. எந்த அளவுக்கு வெயில் படுதோ அவ்வளோ நல்லது. 30 நாட்களுக்கு பிறகு அதை வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து அந்த எண்ணெயை ராத்திரி படுக்கும்போது 10 மில்லி அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து 10 மில்லி அளவுக்கு அந்த எண்ணெயை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபிஸ்டுலாவில் இருக்கக்கூடிய வலி, அது உள்ளே இருந்து வெளிவரக்கூடிய சீழுடைய அளவு, இரத்தத்தின் அளவு, இதில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஃபிஸ்டுலோகிராம் பண்ணி அது எப்படி இருக்குன்னே உறுதி செய்து கொள்ளலாம். எனவே நேயர்களே, இந்த ஆடுதீண்டா பாலையை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நாளுக்கு நாள் பல புதிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இவற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே அழகாக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய மருத்துவ நல பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். எப்படி மக்களுக்கு சிறந்த நல்வாழ்க்கையை அளிப்பது, அதில் அரசுடைய பொறுப்பு என்ன, அமைப்புகளுடைய பொறுப்புகள் என்ன, தார்மீக ரீதியாக மருத்துவர்களுடைய பொறுப்பு என்ன, மருந்துகளுடைய விலை, மருந்துகளுடைய தரம் தொடர்பாகவெல்லாம் ஏராளமான செய்திகளை நாம் தொடர்ந்து இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பல எதிர்மறையான விஷயங்களை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய நோய்மைகளை, தீமைகளை நாம் பேசியிருந்தாலும் கூட அவ்வப்போது சில நல்ல செய்திகள், அதாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில நல்ல செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து ஒரு சமூகத்தை எப்படி நல்வாழ்க்கை உள்ள சமூகமாக மாற்றுவது என்பதை பற்றியும் கூட நாம் இங்கே பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பற்றித்தான் நான் உங்களிடம் உரையாட இருக்கிறேன். சமீபத்தில் சென்னையிலே ஒரு அமைப்பு ஒன்று துவங்கப்பட்டது. சிட்டிசன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஃபோரம் ஃபார் எத்திக்கல் ஹெல்த் கேர். அதாவது
மருத்துவர்களும் குடிமக்களும் இணைந்த அறவழிப்பட்ட மருத்துவத்திற்கான அமைப்பு என்று அதை தமிழில் சொல்லலாம். அதாவது மருத்துவர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அறவழிப்பட்ட மருத்துவம், எத்திக்கல் ஹெல்த் கேர் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அப்படி என்றால் அன்எத்திக்கல், அறவழிப்படாத ஒரு மருத்துவம் என்பது இங்கு இருக்கிறது என்ற அர்த்தம். அதை பற்றியும் இந்த அறவழிப்பட்ட மருத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றியும் அதை எப்படி மக்களும் மருத்துவர்களும் சேர்ந்து செயல்படுத்த முடியும் என்பதை பற்றியும் நாம் இன்றைக்கு பேசலாம். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக மருத்துவர்கள் என்று வருகிற போது என்னுடைய இளம் வயதில் எனக்கு மிக நன்றாக நினைவு இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகள் கிடையாது. 2 விதமான மருத்துவர்கள் தான் இருப்பார்கள். ஒன்று அரசு மருத்துவர்கள், இன்னொன்று ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மருத்துவர்கள். அவர்கள் சில சமயம் அரசு மருத்துவமனைகள் பணியாற்றிவிட்டு மாலை நேரங்களில் தங்களுடைய கிளினிக்கில் அல்லது தங்களுடைய சிறிய மருத்துவமனையில் அல்லது வீடுகளில் வைத்தே கூட வைத்தியம் பார்ப்பார்கள். அவர்களிடம் வைத்தியம் பார்ப்பது என்பது வெறுமனே வைத்தியம் மட்டுமல்ல. உதாரணமாக அந்த நெய்பர்ஹுட் டாக்டர்ஸ் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய, அதாவது மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்த இந்த அறவழிப்பட்ட மருத்துவத்திற்கான இந்த மருத்துவ அமைப்பினுடைய நோக்கமே இந்த ஒரு வீட்டு டாக்டர்கள் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு ஹோம் டாக்டர்ஸ், அந்த வீட்டு டாக்டர்களுடைய அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருக்கமான உறவுகளை கொண்ட ஒரு மருத்துவர்களை உருவாக்குவது, கிளினிக்குகளை, அந்த சிறு சிறு மருத்துவமனைகளை உருவாக்குவது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். இதற்கு ஆர்வமுள்ள மருத்துவர்களை இணைத்து கொண்டு இதை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த அறவழிப்பட்ட இந்த மருத்துவத்திற்குள் இது எப்படி வருகிறது என்று பார்த்தால், உதாரணமாக ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை தேடி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் சொல்கிறார். உதாரணமாக எனக்கு கடுமையான தலைவலி இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே நம்முடைய ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு நீங்கள் போய் சென்று எங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தலைவலிக்கு அவர்கள் அந்த சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகளை வைத்தே அவர்கள் மருந்துகளை அளிக்க முடியும். ஆனால் உடனடியாக தேவையற்ற ஸ்கேன் செய்வது, பரிசோதனைகளுக்கு அனுப்புவது, அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு செலவை உருவாக்குவது, ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களிடம் கன்சல்டேஷனுக்காக அவர்களை அனுப்புவது, இப்படியாக ஒரு மிகப்பெரிய மருத்துவ வலைப்பின்னலுக்குள் தனி மனிதர்களை தள்ளிவிடுவதன் மூலமாக ஒருவர் ஒரு சிறிய பிரச்சனைக்காக மருத்துவரிடம் சென்றால் கூட அதற்கு ஒரு மிகப்பெரிய செலவை செய்து ஒரு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் செலவு செய்து கடைசியில் தனக்கு ஒன்றுமில்லை என்பதை கண்டுபிடிப்பதற்குள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வுக்கும் விரயத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். இது கார்ப்பரேட் மருத்துவமனைகளினுடைய ஒரு அணுகுமுறையாக கூட இருக்கிறது என்று சொல்லலாம். எதற்கெடுத்தாலும் தேவையற்ற எத்தனையோ பரிசோதனைகளை செய்வது என்பதுதான் அவர்களுடைய வழக்கமான நடைமுறையாக, அணுகுமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் அவர்கள் தங்கள் பகுதி மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக, இந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, இந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகள் லாபத்துக்காக செய்யக்கூடிய அறமற்ற ஒரு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய கருவிகளாக இன்றைக்கு மருத்துவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் ஒரு மருத்துவரை உருவாக்குவதற்காக இந்த அரசும் இந்த சமூகமும் பல்வேறு விதமான செலவுகளை செய்கிறது. ஒரு மருத்துவம் என்பது ஒரு வர்த்தகம் அல்ல, அது ஒரு அறரீதியான மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒன்று. முன்பெல்லாம் இந்த ஒரு ரூமில், அதாவது ஒரு அறையில் செயல்படக்கூடிய நிறைய மருத்துவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது சென்னை நகரத்திலேயே அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் பார்ப்பது அரிது. அப்படி இருக்கக்கூடிய 1-2 இடங்களில் கூட பெருமளவிற்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதாவது குறைந்த கட்டணத்தில் வைத்தியம் பார்க்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த சில டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பரிசோதனை கூடங்களோ அல்லது மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கார்ப்பரேட் அமைப்புகளோ இல்லாமல் ஒரு சிறிய அறையில் வைத்து நோயாளிகளை சந்திப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அவர்களை ஸ்கேன், எக்ஸ்ரே அல்லது நீங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களுக்கு அவர்களை அனுப்புவது போன்ற விஷயங்களை செய்வதை தாண்டி மக்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான சிறு சிறு நோய்களுக்கு அவர்களே தீர்வுகளை சொல்லி அதை அனுப்பிவிடுகிறார்கள். இத்தகைய மருத்துவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். இதன் காரணமாக கார்ப்பரேட் மருத்துவமனைகளை கண்டு அஞ்சியே நிறைய பேர் தங்களுக்கு நோய் வந்தால் கூட அவற்றை சகித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை துடைப்பதற்காகத்தான் இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்படுகிறது. அதாவது மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்த அறவழிப்பட்ட மருத்துவத்திற்கான இந்த அமைப்பின் மூலமாக ஆங்காங்கே சிறிய மருத்துவமனைகளை, அதாவது ஒரு அறையில் இருந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய, மக்களுக்கு மிக குறைந்த செலவில் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குவது, சிறு கிளினிக்குகளை உருவாக்கி அதில் சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்களை இணைத்து மக்களுக்கு சேவை செய்வதுதான் அந்த அமைப்பினுடைய நோக்கம். இதன் வழியாக மக்களுக்கு விலை குறைவாக மருத்துவம் கிடைக்கிறது என்பது ஒரு விஷயம்.
ஏனென்றால் நிறைய ஏழை எளிய மக்கள் சமூகத்தில் அடித்தட்டில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட மருத்துவத்தினுடைய தேவை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த நெய்பர்ஹுட் டாக்டர்ஸ் என்கிற இந்த கருத்தாக்கம் என்பது மேலை நாடுகளில் உருவான ஒரு சித்தாந்தம் அல்ல. அது நமக்கே நான் ஏற்கனவே சொன்னது போல அனுபவப்பட்ட ஒன்று. ஒரு பகுதியில் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நன்கு அவர் அறிவார். ஒரு தொடர்ச்சியாக அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர் குடும்பத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர் எந்த விதமான வாழ்நிலையில் வாழுகிறார், அவருடைய பொருளாதார நிலை என்ன. அப்படி பார்க்கிற போது உதாரணமாக ஒருவருக்கு உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதாக மருத்துவரிடம் வந்தால் அது உடல் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். உளவியல் ரீதியான தாக்கத்தின் காரணமாக உடல் சார்ந்த சிக்கல்கள் கூட ஒருவருக்கு ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நெய்பர்ஹுட், அதாவது அந்த அண்டை அயல் மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே வசிக்கக்கூடிய மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்ட அந்த மருத்துவர்கள் இருக்கிற போது அவர்கள் ஒரு பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்வார்கள், தேவையான எளிமையான மருத்துவத்தை அளிப்பார்கள். அப்படி இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் மிகப்பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்குள் நாம் செல்லுகிற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சுரண்டலும் அதன் மீது நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அளவில் இந்த அமைப்பு என்பது வலிமை பெற வேண்டும். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க, அதாவது அறமற்ற வழியில் செயல்படக்கூடிய மருத்துவத்திற்கு எதிராக அறரீதியாக செயல்படக்கூடிய மருத்துவர்கள் இணைந்து சேவை மனப்பான்மையுடன் அந்த சிறிய கிளினிக்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறிய கட்டணங்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த மருத்துவத்தை ஒரு சேவையாக, மக்கள் தொண்டாக மாற்ற வேண்டும். அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டாக அது இந்த சமூகத்தால் கருதப்படும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாள்தோறும் பல துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் நம் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இன்று நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகிட்டு அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தனித்தமிழ் ஆர்வலர் திரு மறை தி தாயுமானவர். ஒரு தனித்தமிழ் ஆர்வலரா, தனித்தமிழ் அப்படிங்கிறது என்ன, அதோட சிறப்புகள் என்ன, தனித்தமிழ் தொடங்கி 100 ஆண்டுகள், நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனித்தமிழோட சிறப்புகளை நாம் இப்போ வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தனித்தமிழ் ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தமிழ்னு நம்ம மொழி பற்றி பேசும்போது இதற்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இதோட பெருமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல பேசின ஒரு மொழி தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னாலும் தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் வந்துச்சு. தமிழில் இல்லாத வார்த்தைகளே இல்லை. நம்ம மற்ற வேற்றுமொழி சொற்களை கலக்காமல் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிலாம் நம்ம நிறைய வலியுறுத்தி சொன்னாலும் உங்களை பற்றி பேசும்போது தனித்தமிழ் இயக்கம் இதோட தந்தை அப்படின்னு சொல்ற மறைமலை அடிகளார் அவருடைய பேரனா, இதோட சிறப்பு என்ன, அவர் இந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து கொண்டு போனாரு, அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு, அப்புறமா இன்னைக்கும் அந்த இயக்கத்தை நம்ம வலியுறுத்தி சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் மத்தியில தனித்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன, இப்படி நிறைய கருத்துக்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தமிழ் மொழியோட ஒரு சிறப்பு அப்படி மேன்மைன்னு நம்ம சொன்னோம்னா, இன்னைக்கும் காலத்தால் அழியாத ஒரு மொழியா அது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட பெருமைகள்ல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நல்ல செய்திமா. அதாவது ஒரு மொழியினுடைய வளம் அதனுடைய சொல் ஆளுமை, அதனுடைய தனித்தன்மையை வச்சு தான் ஒரு மொழிக்கினுடைய திறமையே அறிஞர்களால் மதிப்பிடப்படுகிறது. இது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தமிழ் மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இருக்கிறவங்களாம் அந்த தமிழ் மொழிய செழுமையை அறிந்து நாம் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் போர்ச்சுகீசியர்கள் முதல்ல இந்த தமிழுடைய ஆர்வத்தை தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தரங்கம்பாடி அங்கே தான் இறங்குறாங்க. ஆனால் அவங்க இறங்கினோடனே தமிழனுடைய மொழியினுடைய ஆழம் செழுமையெல்லாம் தெரிந்து அவங்க தமிழில் நூல் அச்சிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. எல்லாம் ஒரு மொழியினுடைய ஆழம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த தமிழ் மீது, ஏன்னா இந்தியாவிலேருந்து பல பகுதிகள் இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் இறங்கி தமிழ் மொழியை அறிந்து இலக்கணம் இதெல்லாம் நல்ல படிக்கும்போது இவ்வளவு செழுமையான மொழி உலகத்தில் நம்ம இதுவரையும் பார்த்தது இல்லைங்கும்போது அந்த மொழியை நம்ம பதிப்பிக்கணும் தமிழில் அப்படின்னு முதல் 1578ஆம் ஆண்டு
தம்பிரான் வணக்கம் என்ற போர்ச்சுகீஸும் தமிழும் கலந்தது. ஆனால் தமிழ் தான் பேர் அதுக்கு. ஆனால் அந்த நூல் முதல்ல வெளியிடப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த மொழி இலக்கிய மொழி சொன்னீங்களா, அப்போ எவ்வளோ செழுமை இருந்தால் அந்த முதல்ல அந்த வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக 1679ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய தமிழ் அகராதி, எப்படி பாருங்கள், தமிழ் போர்ச்சுகீசிய இரண்டுக்கும் இடைப்பட்டதில் ஒரு அகராதி நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல் ஒரே ஒரு படி மட்டும் ரோம் நகரம் வாடிக்கனில் இருக்குது. அந்த நூல் ஒன்றே ஒன்று மட்டும் தனிநாயகடிகளால் 1966ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அந்த படியை சில பேர் கொடுத்ததாக ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு மொழின்று நம்ம எடுத்தோடனே எங்கள் மொழி தான் உயர்ந்ததுன்னு சொல்லுங்கன்னா அந்த இலக்கிய வளம் எவ்வளோ 1578 முதல்ல நூல் வெளியிட்டிருக்காங்கன்னா, அப்போ அதை தொடர்ந்து தமிழில் ஏராள நூல்கள் வெளிவந்தன. அந்த நூல்கள் ஒவ்வொன்றாக வரும்போது மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் இங்கே அதாவது அவங்க சமயம் பரப்புனராக வந்தாலும் மொழியினுடைய ஒரு இலக்கிய செழுமை தெரிந்து அந்த மொழியை கற்று அந்த மொழியுடைய அறம் சார்ந்த கருத்துக்கள், திருக்குறள் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் தான். அப்படி அறிவு சார்ந்த நூல்கள் இரட்டை காப்பியம் இருக்குது, மணிமேகலை, சிலப்பதிகாரம், நிறைய நூல்கள், கலித்தொகை, மற்ற இலக்கியங்கள்லாம் இருக்கும்போது அந்த நூல்களை படித்து அதிலிருந்து பதிப்புகின்ற ஒரு மேநாட்டு அறிஞர்கள் சமயம் பரப்புனராக வந்தாலும் மொழியின் மீது ஆர்வத்தின் காரணமாக கால்டுவெல் என்ற மேநாட்டு அறிஞர், அப்போல்லாம் மொழி என்னென்னா தமிழ் இருந்தாலும் தமிழோட முதல் கிபி 2, 3ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தெளிவாக இருந்த மொழி பிறகு கலப்படத்தின் காரணமாக மொழியோடு மொழி இயற்கையாக 2 மக்கள் ஒன்று சேரும்போது மொழி பேசும்போது கலப்பது இயற்கை. அதுவே அளவுக்கு மீறி கலந்தால் அதிலிருந்து ஒரு புதிய மொழி தோன்றிவிடும். அதான் தமிழிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகளெல்லாம் தோன்றி வரிசையாக வந்து கொண்டே இருந்த வேளையில் இந்த மொழி பற்றிய ஆராய்ச்சியை மேநாட்டறிஞர் கால்டுவெல் என்ற பெருமகனார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த நூலை அந்த மொழிகளை ஆய்வு பண்ணி 1856ஆம் ஆண்டு ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூலிலே அவர் அழகாக குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், தமிழ் மொழியை தன்னுடைய சொற்களை கொண்டு தனித்தியங்கும் வல்லமை படைத்தது என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு வெளியிட்டார். நல்லார் நம்ம மக்களோட மேநாட்டு அறிஞர்கள் எவ்வளோ தூரம் தமிழில் அவங்க ஆழமாக இருந்தாங்கன்னா இந்த மொழிக்கு இதை விட வேறு என்ன சான்று வேணும். அதுக்கு முன்பே கான்ஸ்டன்ட் பெஸ்கி என்ற உங்களுக்கு தெரியும் வீரமாமன், அவருடைய முதல் பெயர் தைரியநாதர் தான். அவர் தன் பெயரை தமிழில் வச்சுக்கிட்டார். ஆனால் தமிழ் அவர் முழுதும் படிக்கும்போது இவ்வளோ அருமையான சொற்கள் வளம் இருக்கும்போது நிறைய கலந்து சொற்கள் வைக்க வேண்டும். வீரமாமுனிவர் என்று தூய தமிழில் மொழிபெயர்த்து கொண்டவர் அவர் தாங்க. தனித்தமிழில் முதல்ல மொழிபெயர்த்தவர் அதான். ஆனால் நிறைய பேர் இந்த கால அளவில் தனித்தமிழ்லாம் ஏதோ அறிஞர்களும் புலவர்களும் உரையாடுறது நினைக்க, அப்படி அல்ல. தமிழை பிற மொழிச்சொல் கலவாமல் தூயதாக, அப்போ அந்த காலகட்டத்தில் அதை பிரித்து காண்பிப்பதாக தனித்தமிழ் என்று சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து வந்தவர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பரிதிமார் கலைஞர். தன் பெயரை தூய தமிழிலே மாற்றிக்கொண்டு செம்மொழிக்கு பாடுபட்ட மிகப்பெரிய தமிழறிஞர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். கண்டிப்பாக சார். இப்போ தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை ஒரு 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு மறைமலை அடையாள சொல்கிறோம், அவருடைய பேரன் அப்படிங்கிற முறையில் இந்த தனித்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். அதான் அவருடைய மறைமலடி என்ற இயற்பெயர் வேதாசலம் தாங்க. அவர் 1911க்கு பிறகு அவர் துறவரம் போன்றதால் சுவாமி வேதாசலம் என்ற பெயரை கொண்டார். அவர் கிறித்தவ கல்லூரியிலே பேராசிரியராக 13 ஆண்டு காலம் பணியாற்றி சில காரணங்களால் வெளிவர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பல்லாவரத்தில் வளம் வைத்து கொண்டு 60 நூல்கள் எழுதினார். ஆங்கில நூல்கள் அது போக தமிழில் பல ஹிப்னாட்டிசம், அதாவது அறிவியல், டெலிபதி, தொலைவுணர்வு பல ஆராய்ச்சி நூல்களை எழுதி அங்கு அவர் வெளியிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவருடைய மகள் நீலாம்பியார், அவரும் ஒரு தமிழ் ஆர்வலர். அடிகளார் வீட்டிலேயே நிறைய கல்வி கற்றுக்கொண்டு வந்தார். அப்பொழுது மாலை வேளையில் 1916ஆம் ஆண்டு இந்த ராமலிங்கப்பா எழுதிய அருப்பாவன பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் அந்த பாடல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது முடிஞ்ச பிறகு அப்போ நீலா கேட்குறேன், அப்பா இந்த பாடல் முழுதும் தமிழாக இருக்கின்றதே, ஆம் இதில் நீ கவனித்தாயான்னு அடியில் கேட்குற, ஒரு சொல் மட்டும் வட சொல்லுன்றதே, அதை கவனித்தாயா அப்படின்னு. தேகம் எல்லாம் தமிழ் சொல்லாக இருந்தது. தேகம் என்ற சொல்லுக்கு யாக்கை என்று இருக்குமானால் இந்த மொழி சொல் மிக அருமையாக இருக்கும். தமிழில் ஏன் பிற மொழி சொல் கலக்க வேண்டும்? இன்று முதல் இக்கண முதல் நாம் தூய தமிழிலே பேச வேண்டும், அதை தனித்தமிழரை பேச வேண்டும், எழுத வேண்டும் என்று உறுதி கொண்டு அன்று முதல் தான் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்படுது. அது தனித்தமிழ் இயக்கம்னா அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர், தலைவர், செயற்குழு எதுவுமே கிடையாது.
அவரே ஒரு ஏக்கமாக மாறுகிறார். அவர் முதல்ல ஏக்கமாக மாறும்போது தன்னை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் அசைக்க முடியாது மலை, மறைமலை. சுவாமி என்பது வட சொல்ல மறைமலடிகள் மாற்றிக்கொண்டார். அதை தொடர்ந்து தாம் நடத்தி வந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதை பல்லாவரம் பொதுநிலை கழகம் என்று மாற்றிக்கொண்டார். தான் நடத்தி வந்த ஞானசாகரம் என்ற திங்கள அறிவுக்கடல் என்று மாற்றிக்கொண்டார். ஆக இந்த செய்திகள் எல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு அறிவியல் கூறும்போது நாம் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அடிகளார் முதல் தன் பெயரை மாற்றிக்கொண்டு தனித்தமிழ், அதாவது பிற மொழி சொல் கலவாமல் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்ற, அதுக்கு முன்னால் அவருடைய நூல்கள் அனைத்தும் பிறமொழி சொல் கலந்தே எழுதப்பட்டிருந்தது. இந்த இயக்கம் கண்ட பின்பு அதிலிருந்து மாறுபட்டு மறுபதிப்பீடு வரும் பொழுது அந்த எங்கெங்கே பிறமொழி சொற்கள் எல்லாம் கலந்திருக்கின்றனோ அந்த சொற்களுக்கு நிகராத தூய தமிழ் சொற்களை அவர் எழுதியிருக்கின்ற அவருடைய வரலாற்று குறிப்புகளும் நாட்குறிப்புகளும் தெரிவிக்கின்றார். அதுவுமா அவர் வெறும் தமிழறிஞர் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் அறிஞர், அதைவிட சமஸ்கிருதத்திலும் மிகப்பெரிய வல்லாண்மை படைத்தவர், அது பெரிய புலமை படைத்தவர். அதில் ஒரு மொழியை படிச்சுட்டு என் மொழி தான் சிறந்ததுன்னு சொன்னாங்கன்னா மற்ற மொழிய ஆழம் அதனுடைய சுவையை தெரியாது. ஆனால் இவர் சமஸ்கிருதம் ஆங்கிலெல்லாம் படித்து விட்டு தமிழினுடைய ஒரு பெருமை எவ்வளவு சொல் வளங்கள் இருக்கின்றனன்றதை அவர் ஆய்ந்து பிற மொழிகளும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் தமிழை விட்டு விடக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் இப்போ என்ன நடக்கு, எல்லாரும் தமிழில் பேசினாலே ஏதோ படிப்பு குறைவாக இருந்துச்சு, ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாங்க. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்ஃபோன் ரெக்கார்ட் சொல்லுவாங்க, அது தமிழில் ஒலி எழுதி தட்டுன்னு பேர். அதுக்கு அந்த ஒரு ஊசி இருக்கும், அதில் நீங்கள் எந்த மொழி பாடல்களும் அந்த ஒலி எழுதி தட்டு நீங்கள் போட்டாலும் அது பாடும். மொழி என்பது ஒரு கருவி, ஆனால் தாய்மொழி என்று நமது உயிர், நம்ம உயிரை விட்டு கொடுக்க முடியுமா? நமது தாய்ப்பால் குடித்து நாம் வளர்ந்தவர்கள் தமிழை நாம் எல்லோரும் உண்மையாக தெரியும். தமிழாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் தமிழ் படிக்க வேண்டும். தமிழ் படித்துவிட்டு பிற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் எந்த அடைகளாரே அவர் சமஸ்கிருதம் படித்திருக்கின்றார், ஆங்கிலமும் நன்கு பயிற்சி பெற்றவர், நூல்களும் எழுதினார். அதனால் தமிழ் மொழி நல்ல உயர்ந்த மொழி நம்ம வாயால் சொல்லிட்டு இருந்தவர், நாம் அதை ஆழ்ந்து கற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு செய்தியை கூற வேண்டும். கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் 1924ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு பண்ணி ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அப்பொழுது சென்னை மக்களின் நகர மக்கள் தொகை 5 லட்சம். இதில் நல்லா கவனிங்க, இந்த 5 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு சென்னை மாநகரில் இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், மெயில், இன்னொரு ஆங்கில இதழ் சுயராஜின்னு 4 ஆங்கில தினசரி இதழ்களும், தமிழில் ஒரே ஒரு இதழும், தெலுங்கில் ஒரு இதழும் வெளிவந்ததுன்னா அப்போ எழுதுகிறாரு, ஒரு தாய் நாட்டில் 5 லட்சம் வாழக்கூடிய மக்கள் இடத்துல ஒரு தமிழ் மொழியிலையும் ஒரே ஒரு பத்திரிகை வருது, ஆங்கிலத்தில் 4 மொழி பத்திரிகைகள் வருதுன்னா எவ்வளவு அடிமையாக இருக்கின்றார்கள் என்பதை அப்பொழுதே அவர் எடுத்து அழகாக சான்றோடு குறிப்பிட்டார். ஏன்னால் இது திரைப்படங்களும் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிற்றூர்லேருந்து கிராமம், சிற்றூர்லேருந்து நகரத்துக்கு வரவன் தான் அவனுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சாதான் இங்கே வர முடியுன்றதை திரைப்படங்கள் தெளிவாக காமிச்சிடுறாங்க. திரைப்படங்கள் நல்ல இப்போ கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற நல்ல வரலாற்று படங்கள் எல்லாம் எடுத்திருந்தாலும் இதை மாதிரி குமுகாயம், சமூகம் என்பது குமுகாய படங்கள்லாம் வரும்போது இதை மாதிரி ஆங்கிலம் தெரிந்தால் தான் இங்கே சென்னை மாநகருக்குள்ளே வர முடியும், ஆங்கிலம் படித்தால் தான் பெரியவன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மக்களிடத்தில் விதைத்து விட்டார்கள். அதனால் இன்றைக்கு படிக்கக்கூடிய சிறு பிஞ்சு குழந்தைகளெல்லாம் எல்கேஜி, யூகேஜி, அதாவது அடிப்படையான அந்த கல்வியில் கூட அவங்க ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் டெசர்ட்ஷிப் எதுனா உடனே சொல்லுவார், பாலவின கப்பல்லாம் அவங்களுக்கு தெரியல. காரணம் நம்ம மொழி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் வீட்டில் என்ன மொழி படித்தாலும் தாய்மொழி தமிழ். அவ்வளோ இப்போ உள்ள சூழ்நிலையின் காரணமாக இப்போ நம்ம மேல் படிப்பு போனால் நம்ம வேலை அது தடையதும் இல்லை, எந்த மொழியும் படிச்சுங்க. ஆனால் நமது மொழியை தெளிவாக கற்றுக்கணும். அதை கலந்து நம்ம பேச ஆரம்பித்தா ஏற்கனவே தமிழ்லேருந்து 4 மொழி பிரிந்து இருக்கின்ற மேலும் ஒரு மொழி பிரியாமல் இருக்க வேண்டும் இருக்கிறது அந்த தனித்தமிழ் இயக்கம். அப்போ 1914 தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அது அவர் மட்டுமே வரல, அவர் செடியாக ஊற்றி மரம் வளர்த்துக்கு உண்டான முயற்சியை செய்தார். அதை வளர்த்த பெருமை பாவாணர் என்ற மிகப்பெரிய அறிஞருங்க. பாவாணர் ஒரு வேர் சொல் ஆய்வு அறிஞர். அவர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஆங்கிலத்தில் உச்சரிப்பு என்ன சொல்லுவீங்க, ப்ரொனன்சியேஷன் சொல்லுவீங்க. ஆனால் பாவாணர் பல்லுக்கள் பல்லு இல்லைன்னா சொல்லு போச்சு, பெரிய வேர் சொல் ஆய்வறிஞர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கோனார் என்ற ஒரு அறிஞர், பாவேந்தர், அதை தொடர்ந்து அப்படியே நிறைய இறுதியாக தனித்தமிழ் இயக்கத்துக்காக மிகப்பெரிய போராடியவர் துரை மாணிக்கம் என்றவர் தன் பெயரை பெருஞ்சித்தனார் என்று மாற்றிக்கொண்டார்.
ஆக நம்முடைய மொழியை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தற்கால அளவில் பிற மொழி சொற்கள் கலந்து பேசுவதுதான் பெருமை என்று எண்ணிக்கொண்டு பல இடங்களில் இருக்கின்றார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த அதுவுமா இது உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ மலேசியாவில் கூட வர்ற மார்ச்சில் செப்டம்பர் மாதம் தனித்தமிழ் இயக்க மாநாடே கொண்டாடுறாங்க. மலேசியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமெரிக்கா மற்ற சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் கொண்டாடுறாங்க. குறிப்பாக மலேசியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இது ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழியோட சிறப்பை நம்ம பேசிட்டு இருந்தாலும் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க அந்த காலகட்டத்தில் 4 ஆங்கில இதழ்கள் வரும்போது ஒரே ஒரு தமிழ் பத்திரிகை. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கிலம் நம்மளோட ஊடுருவி போன ஒரு விஷயமா போயிடுச்சு. அதை ஒரு மொழியாக பார்க்காம எல்லா விஷயங்களையுமே நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம தனித்தமிழ் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு மொழியில் முழுமையாக அதையே நம்ம பேசணும் அப்படிங்கிறத ஏன் நம்ம வலியுறுத்தி சொல்றோம்? அதனால ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? அதாவது இப்போ நீங்கள் மொழியியலில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ், சமஸ்கிருதம், பிரெஞ்சு, சீனம், ஹீப்ரு, பாரசீகம் போன்ற மொழியாக செம்மொழியாகும். இதில் ஹீப்ரு வழக்கொழிந்து போய்விட்டது. ஆனால் அந்த நாட்டு இஸ்ரேல் நாட்டு அறிஞர்கள்லாம் கூடி நமது மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று அதை பாடத்திட்டங்களிலும் வாழ்க்கை மொழியாகவும் அதை வணிக மொழியாகவும் அதை கொண்டு வந்து விட்டு இன்றைக்கு ஒரு நிலை நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு தமிழுக்காக நம்ம போராடக்கூடிய ஏன் போராடுறோம்? தமிழ் மொழியை நம்ம இழந்துட்டு வர்றோம். ஏன்னா இன்றைக்கி படிக்கக்கூடியதெல்லாம் அதிகபட்சம் ஆங்கில மொழி தான் முதன்மை பாடமாக எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வெளியில் போய் வேலை பார்க்கணுன்றதை தவிர்க்க முடியாது. நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழ் தெரியாமலே சில பேர் படிக்கும்போது தான் நம்ம தமிழ் அப்போ என்ன ஆகுது? தனித்தமிழ் செம்மொழின்னு சொல்கிறத நம்ம பெருமையில் சொல்கிறோம். நடைமுறையில் நாம் எந்த அளவுக்கு நாம் அந்த மொழியை காப்பாற்றி கொண்டு இருக்கணும், அதுதான் இப்போது உள்ள முக்கியமான கேள்வி. அதை மீட்டெடுக்கும் முகமாகத்தான் அந்த தனித்தமிழ்ன்ற வருங்கால இப்போ ஏற்கனவே இருந்த தலைமுறைக்கும் இனி வருங்குள்ள தலைமுறையினருக்கும் தனித்தமிழ்லாம் என்ன, அதனுடைய செழுமை என்ன, நாம் ஏன் நமது மொழியை விட்டு கொடுக்க வேண்டும்? நமது மொழியில் இல்லாத சொற்களாம் இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் என்ன மேலை நாடுகளில் என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் அவர்கள் மொழிக்கு மாற்றி அவர்கள் மொழியை ஜப்பான் மொழியிலே கொண்டு வந்து விடார். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே அதை படித்ததான். இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துக்காட்டா இப்போ பொறியியல் படிப்பு இருக்குது. பொறியியலுடைய மூல மொழி ஜெர்மன்றது எத்தனை பேர் தெரியும்? ஜெர்மன்லேருந்து ஆங்கிலம் போய் வந்துடுச்சு. இன்றைக்கி பல நாடுகளில் அவங்கவுங்க மொழிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி. ஆனால் நாம் என்னென்னா அதை நமது மொழிக்கு கொண்டு வர்றதுக்கு தயக்கம் காட்டுகிறோம். ஏன் நம்ம படித்தா நம்ம எதுவும் செய்ய முடியாதா? நம்மளால் அறுவை மருத்துவம் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தாங்க. ஒன்றுமே பொறியியல் தெரியாத கரிகாலன் 2000 ஆண்டுக்கு முன்னால் கட்டினாங்க. இதை விட உலகத்தில் சிறந்த ஒரு தமிழனுடைய அறிவியலுக்கு என்ன எடுத்து கரிகால் பெருவளத்தான் ஒரு கல்லணை இவ்வளோ பெரிய இது. அதாவது பொறியியல் நுட்பமாகட்டும் எந்த துறையிலுமே தமிழர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் நாம் நமது பெருமையை சும்மா பேசல. இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலம் எடுத்து கொடுக்கும்போது அவர்களுக்கு தெரியும் நம்ம தமிழனுடைய செல்களும் வளமும் அறிவியலும் எவ்வளோ கலந்துருக்கு. அதை நாம் சரியான முறையில் சரியான திசையில் பயன்படுத்தி நமது நாட்டு மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய இன்றியமையாத கடமை. அதனால தான் அந்த தனித்தமிழ் இயக்கம்ன்றது இந்த மக்களுக்கு இந்த நூற்றாண்டு. ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொழிகள் தோன்றியிருக்கு. ஆனால் எந்த மொழிக்குமே ஆண்டுக்கோ இல்லை 3 ஆண்டுக்கு ஆராய்ச்சி மாநாடு நடந்ததாக நான் அறிந்தவில்லை. ஆனால் தமிழுக்கு தான் ஏதோ ஒரு சில ஆண்டுகள் விட்டு தொடர்ந்தாலும் மொழி ஆராய்ச்சிக்குன்னு மிகப்பெரிய மாநாடு பாரிஸில் நடந்திருக்கு, மலேசியாவில் 2 முறை நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் 2 முறை நடந்திருக்கு. இது மாதிரி அந்த மாதிரி ஒரு மொழியினுடைய வளம் எப்படின்னா நம்ம தொடர்ந்து முன்னேற்றி கொண்டே இருக்கணும். ஒரு செடி வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றினா தானே வளரும். அதை அப்போ நீங்கள் ஊற்றாமல் வச்சுட்டு அது எப்படி வளரும்? தண்ணி ஊற்ற வேண்டும். அதனால் இன்னொன்று இந்த மொழி கலப்பை பற்றி பேசும்போது பாலில் சிறிதளவு நீர் நீங்கள் ஊற்றலாம். ஆனால் அதுவே நீங்கள் தண்ணீர் அதிகம் ஊற்றா என்ன ஆகும்? மொழி கலப்பை. அதான் தொல்காப்பியர் 2ஆம் ஆண்டுகளுக்கு முன்பட்டு மொழி கலப்பது வடசொற் கிளவி வடவெழு தொறியீர் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமேனார். ஒரு வடசொல் வரும்போது ஒலி குறிப்பை வைத்து மட்டும் கொண்டோம். நம்ம இப்போ ஜானகிராமன் இருக்கு, சானகிராமன், தாசு, தாசு, இந்த மாதிரி நமது சொற்களை பயன்படுத்த வேண்டாம். நம்ம சொற்களை விட்டுக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட தான் எல்லா வளமும் இருக்கின்றதே. அந்த நிலையில் தான் நமது மொழியை எடுத்து செல்ல வேண்டும் என்று அறிஞர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த காலத்தின் கட்டாயமாக இன்று தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். கண்டிப்பாக சார்.
வேற்று மொழி கலக்காமல் தமிழ் மொழியை நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள்ட்டையும் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கே இந்த பிழை ஏற்பட்டதெல்லாம் பேசுறத விட்டுட்டு இந்த மாற்றத்துக்கான ஒரு வழிமுறை என்ன நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்தில் ஒரு ஆய்வாளர் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தலாம்? நடைமுறைப்படுத்தினா இப்போ வந்து இப்போ அருமையான போரணிய அந்த சல்லிக்கட்டுன்ற தமிழ் வீர பாரம்பரிய ஒரு தடை பண்ணி மாணவருடைய எழுச்சி இருப்பீங்களா, எதுவுமே மாணவர்கள் ஒரு எழுச்சி வரும்போது தான் எதுவுமே ஒரு இப்போ 65 இந்திய எதிர்ப்பினுடைய ஒரு போர் வரும்போது தான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது மாதிரி இப்போ அந்த தமிழ் பண்பாட்டு சிதைவே இல்லாமல் அந்த சிதைவை களைந்து தமிழுடைய பண்பாடு முன்னேக்கி சொல்லுவதோ இப்போ ஒரு அருமையான போராட்டங்கள் நடைபெற்றுக்கின்றன. அதான் ஒரு மொழிக்கு வந்து இளைஞர்கள்லாம் கண்கள். இப்போ பெரியவர்கள் வழிகாட்டலாம், ஆனால் அந்த வழியை பின்பற்றுபவர்கள் யார்? இளைஞரும் வருங்கால இளைய தலைமுறையினர் தான். அவங்க தான் அந்த மொழியை பின்பற்றி வரணும். அதே சமயத்தில் நம்ம மொழியில் எல்லா வளமும் இருக்கின்ற, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றன என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுவது யார்? அறிஞர்கள் வந்து எழுதி வைத்து விட்டு போய்விடலாம். ஆனால் இந்த நடைபெறுத்தவரை இந்திய காலகட்டத்தினுள்ள அறிஞர்கள் நாம் அந்த குமுகாயத்தில் இருக்கின்ற அனைவருடைய கடமை, தாய் தந்தை அண்ணன் தம்பி மற்றும் இன்று வாழக்கூடிய அந்த குமுகாயத்தில் கூட அனைவருடைய கடமை நமது மொழியை நமது குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். வெறுமன மொழியை சொல்லித்தரணும். நமது மொழியுடைய இலக்கிய வளங்கள் எவ்வளோ பெரிய இலக்கியங்கள்லாம் இருக்குது. அந்த இலக்கியங்கள்னு சொல்லும்போது அறம் சார்ந்த வாழ்க்கை. நம்ம ஏன் அந்த இலக்கியத்தை வலியுறுத்தணும்னா, இப்போ நெறி பிறழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கை நிறைய இடங்களில் நெறி பிறண்டு போகுது. ஆனால் நம்ம அறத்தை ஔவையாருடைய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தானே எவ்வளோ அருமையான மொழிகள். அந்த சொற்களை வந்து நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாதான் இப்படிலாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம அதை கற்றே கொடுக்கறது இல்லையா? அது நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய யாருடைய கடமை? நம்முடைய கடமை அல்லவா? இளைஞர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் தமிழில் வந்து எழுதிய அந்த கவிதைகள்லாம் அவங்க அந்த அறிஞர்கள் ஔவையார் ஆத்திச்சூடிக்கு வந்து இது மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இவனோட அறம் என்றால் என்ன? அறம் என்பது வாழ்க்கை. ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறனா அது அறத்தோடு வந்தால் தான் அந்த செல்வம் வந்து இருக்குன்றது நம்ம தமிழ் இலக்கியங்கள் அழகாக சுட்டுகின்றன. நம்ம வாழ்வின் வழிமுறையும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அந்த முறைப்படி அந்த இலக்கியங்களை கற்கும்போது தான் மொழி சிதைவுறாமல் நமது பண்பாட்டும் மேலோங்கி வளரும், நமது மொழியும் ஒரு சிறப்படையும். தனித்தமிழ்ன்றது தனியாக இல்லை, தூய மொழி தான் அந்த காலகட்டத்தில் தனித்தமிழ் என்ற அந்த பெயரை அடையும் மொழியாக கொண்டதே தவிர மொழியினுடைய கலப்பு தூய மொழி. இப்போ தூயமான இப்போ நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி தூயதாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உணவு தூயதாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமே தூய்மையாக இருக்கணும்னு. ஏன் மொழி தூய்மை மட்டும் ஏற்கிறதுக்கு சில பேர் அச்சப்படுறாங்க? அது தவறு. சில பேர் சொன்னாங்க 2 சேர்ந்தால் நல்லா வரும், அது தவறு. ஏதோ ஒரு காலத்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில சொற்கள் வந்து கலக்கிறது, அது வேற இயல்பான ஒரு பல வணிக முறையிலேயோ பல நாட்டு ரொம்ப வருது. ஆனால் அதையே நாம் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்ள. இப்போ பேச்சு மொழின்றது நீங்கள் திருத்தணியிலேருந்து ரொம்ப ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேச்சு மொழி இருக்கும். ஆனால் இலக்கணம் ஒன்று தானே, இலக்கண வழியும் வந்து மொழி ஒன்று தானே, எங்கே எழுதினாலும் ஒரே சொல் தானே. அதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதுதான் நம்ம இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் நமது மொழியை முழுமையாக ஆழமாக விருப்பத்தோடு கற்க வேண்டும். நமது தாய்மொழி என்ற உணர்வோடு கற்கணும். அந்த உணர்வுக்கு தான் இந்த தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டில் இது போகிற சொற்களும் நிகழ்ச்சிகளும் நான் எடுத்து மக்களுக்கு கொடுக்கின்றோம். கண்டிப்பாக சார். உணர்வு ரீதியாக அது வரணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு இந்த மொழியை பற்றின ஒரு புரிதலை குழந்தைங்கள்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா பெற்றோராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல? இப்போ நான் வந்து நடுவணர் சில பாதுகாப்புத்தில் பணியாற்றி 36 ஆண்டு காலம் ஓய்வு பெற்றேன். ஓய்வு வருது எனக்குன்னு நான் சும்மா உட்காந்துட்டு தொலைக்காட்சியை பார்த்துட்டு எதாவது பண்ணலாம். ஆனால் அது வந்து நம்ம குமுகாய கடமை அல்ல. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? நாம் சுற்றி இருக்கும் நம் இனத்தார், நம்ம தமிழ் சுற்றுப்புறத்தங்களில் தமிழ் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்களை முன்னேற்றுவதற்கு அந்த குமுகாயத்தோடு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? நாம் ஏதோ படிச்சுட்டோன்றது. நம்ம இப்போ என்னுடைய பேத்தி வந்து இப்போ அமெரிக்காவில், மகள் வந்து அமெரிக்காங்க, என் பேத்தி பேர் மாதிரின்னு. ஆனால் அவங்க வந்து அங்கே படிக்க வச்சாலும் ஒரு செய்தியை தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ அம்மான்னு சொல்லி எனக்கு நீ வந்து உணவு கேட்டால் தான் கொடுக்க முடியும், அது வரையும் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இது நான் பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து தொலைபேசிலையோ மற்ற இதில் பேசும்போது அவங்ககிட்ட தமிழில் உரையாடுறா. ஏன்னா நமது குழந்தைகள் வெளிநாட்டில் இப்போ நிறைய பேர் போகிறாங்க, அது தவிர்க்க முடியாது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. நமது மொழியை அந்த குழந்தைகளை நான் இப்போ அண்மையில் வந்திருக்கும் போது கூட இயல்பாக தமிழ் பேச எங்களுக்கே ஒரு வியப்பாக இருந்தது. என்னன்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே பேசுங்க, ஆங்கிலத்தில் எதுவும் கலக்காமல் பேசுங்க, அவன் நல்லா இங்கேயே பழகட்டும்னு. ஆனால் அங்கே போனாலும் பேசுகிறவனோட வீட்டில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறான். இது வந்து உங்களுக்கு எடுத்து கேட்டான். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க நம்ம மம்மி டேடின்னு கூப்பிட்டா தான் நல்லதுன்ற சொற்களை அவங்க மூளையில் விதைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுது?
அப்போ இதனால பண்பாட்டு கலாச்சாரம் நமக்கு மாறுது. இப்போ இந்த அடிமனை, அதாவது கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாங்க, இது பழைய காலத்தில் எங்கே இருந்தது? எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மக்களிட, அதாவது பண்பாட்டு சிதைவு தான் மொழி சிதைவு. நீ எந்த மொழியை அதிகமாக படிக்கிறீங்களோ அதனுடைய பண்பாட்டு தாக்கம் தான் நமக்கு நம்மளை சாருது. அதனால் அந்த பண்பாட்டு தாக்கம் மொழியோடு நிறுத்திக்கணும். அந்த மொழியினுடைய பண்பாட்டை நம்ம அதிகமாக எடுக்க என்னாங்கன்னா பண்பாட்டு சிதைவு. அதனால் இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பிறந்த நாள் வந்தால் உடனே என்ன பண்ணுறாங்க, அடுமனை, அதாவது கேக் வெட்டி கொண்டாடுறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் பெருமையாக செய்கிறாங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் அதை நம்ம தடுக்க முடியாது. அதே வேளையில் நம்மளுடைய மொழியினுடைய ஆழத்தையும், அந்த மொழி என்னென்ன நமக்கு வாழ்க்கை முறையில், இன்றைக்கு வாழ்க்கை இலக்கியங்கள் அறம் சார்ந்த நெறிகள்லாம், இது திருக்குறளை விட உலகத்தில் வேறு என்ன நூல் இருக்குங்க? 100க்கு 100 அருமையான ஒரு நூல், வாழ்வியல் அனைத்து நிலைகளையும். இது எத்தனை பேர் தன் குழந்தைகளுக்கு இந்த திருக்குறளை சொல்லி அதனுடைய பொருளை சொல்லி கொடுத்து இப்படி தாம்மா வாழணும்னு சொன்னாங்கன்னா தாராளமாக அந்த நம்மளுடைய சுற்றி இருக்கிற குமுகாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய கடமை அதுதான். ஆனால் நான் நிறைய இடங்களில் கூட்டங்களுக்கு போகும்போது நம்முடைய மொழியுடைய பெருமையை பேசி நம்ம இயன்ற அளவுக்கு தூய தமிழே பேசுவோம். கலந்து பேசுறது பெருமைன்றது எதுக்கு? அது தேவையில்லை. இப்போ மொழி தெரியாத ஒருத்தன்ட்ட பேசலாம். இப்போ வடநாட்டிலேருந்து இளைஞர்கள் இங்கே எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பயணம், அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? ஆனால் வேலையின் அடிப்படையில் மாந்த நேயத்தோடு இங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம யாரும் அவங்கள புறக்கணிக்கல. ஆனால் அவங்களும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிறாங்க. அதனால் தமிழ் படித்தா தமிழ்நாட்டை விட்டு இங்கே போக முடியான்றலாம், அதெல்லாம் சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி. பிற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எந்த மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை. தனித்தமிழ் இயக்கமே பிறமொழி கலப்பால் தோன்றியதே அன்றி பிறமொழி வெறுப்பால் தோன்றியது அன்று. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மொழியின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழர்களையாக நாம் பிறமொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எம் தாய்மொழியை முழுதாக கற்ற பின் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையினுடைய வணிக மொழிக்காக எந்த மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள், எந்த நாட்டுக்கும் போங்கள். நமது பெருமை, நமது உணர்வு வர வேண்டுமென்றால் நமது தாய்மொழியில் தான் படித்து, நீங்கள் அதை படிக்க மட்டும் போராது, பின்வரும் இளைய தலைமுறையினருக்கும் நீங்கள் அதை தெளிவாக அறிவுறுத்தி அவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நாம் நமது குழந்தைகளுக்கும் நமது வருங்கால தலைமுறைக்கும் நம்முடைய மொழியினுடைய அருமை பெருமை இலக்கியங்களை சொல்லி அதனுடைய நீதி நெறி கருத்துக்களை சொல்ல வேண்டும். இப்போல்லாம் பள்ளியில் நான் படிக்கும்போதெல்லாம் மாரல் பீரியடுன்னு, அதான் நீதி போதனைன்னு இப்போ அது எந்த பள்ளியில் இருக்குன்னு எனக்கும் தெரியல. அதெல்லாம் உருவாக்கினால்தான் நமது மொழி மேலும் மேலும் உயர்ந்து நமது பண்பாட்டு சிதைவை தடுத்து நிறுத்தி நமது மொழியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு தனித்தமிழ் ஆர்வலராக, தனித்தமிழ் அப்படிங்கிறது என்ன, பொதுவாக தமிழ் அப்படிங்கிற இந்த மொழியோட சிறப்புகள் என்ன, இது எவ்வளோ தொன்மையான ஒரு மொழி, தனித்தமிழ் இயக்கம் ஒன்று அப்படின்றத ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்பயே ஏற்பட்டுச்சு. அதோட நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் மொழி பற்றின மற்ற மொழியோட கலப்பு இல்லாமல் தாய்மொழியில் நம்ம பேசுகிறத இன்னைக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இதில் பெற்றோரோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம் காலங்கள் பல கடந்து வந்தாலும் நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே நாம் அறிய வேண்டிய விஷயங்களை நாம் அறிய தவறினாலும் அவற்றை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இன உணர்வு இன்னும் வடியவும் இல்லை, மொழி போராட்டம் முடியவும் இல்லை என்று தோன்றுகிறது. 51 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இப்போது நம் கண்முன்னே மீண்டும் ஒரு பெரும் போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அன்றைக்கு நடந்த போராட்டம் மொழி உணர்வின் அடிப்படையில் நடைபெற்றது. இன்றைக்கு நடைபெற்ற போராட்டம் பண்பாட்டு அடிப்படையில் நடைபெற்றிருக்கிறது. 2 போராட்டங்களுக்கும் இடையில் சில ஒற்றுமைகளும் உண்டு, சில வேற்றுமைகளும் உண்டு. அன்றைய போராட்டத்திற்கு பின்புலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஒரு பெரும் கட்சி துணையாக இருந்தது. அன்றைய போராட்டத்தில் எதிர் இலக்கு என்பது மிகவும் தெளிவாகவும் வரையறுக்கப்பட்டிருந்தது. யாருடைய ஆதரவோடு யாருக்கு எதிராக என்கிற அந்த போராட்ட தெளிவு அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைய போராட்டத்தில் எல்லோரும் ஆதரித்தார்கள், யாருமே எதிர்க்கவில்லை. எனவே பகை இலக்கு எது என்பதை முடிவு செய்து கொள்ள முடியாமலேயே போராட்டம் நடைபெற்றது. அன்றைய போராட்டத்தில் தொடக்கத்திலேயே காவல்துறை அடக்குமுறையை ஏவியது. அதனால் அந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஒரு மரப்போராட்டமாக இருந்தது. இன்றைய போராட்டத்தில்
கடைசி நாளில்தான் காவல்துறை தன்னுடைய கோர முகத்தை வெளிக்காட்டியது. எனவே இந்த போராட்டம் அறப்போராட்டமாக இருந்தது. இவை இரண்டும் அடிப்படையில் வேறுபாடுகள் என்றாலும் மாணவர்களினுடைய உறுதி, அவர்களினுடைய கட்டுப்பாடு இரண்டு போராட்டங்களிலும் காணப்பட்ட ஒன்றாக நமக்கு கிடைத்தன. இரண்டு போராட்டங்களுமே ஒரு வெற்றியிலே தான் முடிந்தன என்று சொல்ல வேண்டும். அன்றைய போராட்டம் வெற்றிகரமாக முடியவில்லை என்று சொன்னால் அன்றைக்கே 1965ஆம் ஆண்டே இந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று ஆகியிருக்கும். இன்றைய போராட்டத்தினுடைய வெற்றி இதோ சல்லிக்கட்டாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய போராட்டம் வெறும் சல்லிக்கட்டுக்காக மட்டும் நடந்தது என்று கருத இயலவில்லை. அதுதான் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்றாலும் அழுத்தப்பட்ட உணர்வுகளின் வெளிப்பாடாக எப்போது பார்த்தாலும் நமக்கு சொல்லப்படுகிற நீதி ஒன்றாகவும் பிறருக்கு சொல்லப்படுகிற, பிற மாநிலங்களுக்கு சொல்லப்படுகிற நீதி இன்னொன்றாகவும் இருக்கிறது என்கிற அந்த கோபத்தில் வெடித்த போராட்டமாகவும் இன்றைய போராட்டம் இருந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று வழக்கு தொடுத்தால் அது நியாயம்தான். ஆனாலும் ஆகமங்களினுடைய விதியை மீறினால் பலரினுடைய மனம் புண்படும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது வெகுமக்களின் உணர்வு அப்படி காயப்படுமே என்று கருதாமல் சட்டம் மட்டும்தான் பேசும் என்கிற நிலை ஏற்பட்டது. இப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நமக்கு வழங்கப்படுகிற நீதியில் ஏன் ஒரு நியாயம் இல்லை? கர்நாடகத்திற்கு வழங்கப்பட்ட நீதியை அவர்கள் மதிக்கவும் இல்லை, கடைசி வரைக்கும் நமக்கு தண்ணீர் திறந்து விடவும் இல்லை. அது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று வரையில் எந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை. அப்படி அந்த மாநிலம் அந்த தீர்ப்புக்கு பணியாது என்று சொன்னால் இந்த மாநிலம் மட்டும் ஏன் தீர்ப்புக்கு பணிய வேண்டும் என்கிற கோபமும் இளைஞர்களிடம் கொழுந்து விட்டு எரிந்தது. இப்படி நடைபெற்று முடிந்திருக்கிற இன்றைய போராட்டம் மிக ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் உலகமே வியந்து பார்க்கிற அளவிலும் நடந்து தங்களினுடைய கோரிக்கையை, அந்த இலக்கை மாணவர்கள் எட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. 51 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போராட்டம் ஜனவரி 25ஆம் நாளை மொழிப்போர் வீரர்கள் நாள் என்றுதான் இன்றைக்கும் தமிழகம் நினைவு கூறுகிறது. 1964 ஜனவரியிலேயே அந்த போராட்டம் தொடங்கிவிட்டது. ஆனாலும் 65 ஜனவரியில்தான் அது காலூன்றியது. 25ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 50 நாள்கள் தமிழகத்திலே நடைபெற்றது. அது குறித்த மேலதிக விவரங்களை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் ரத்தம் தோய்ந்த 50 நாட்கள் என்கிற நூலிலேயும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆங்கில நூலிலேயும் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். பல நூல்கள் வந்திருக்கின்றன என்றாலும் பேராசிரியர் ராமசாமி அவர்களினுடைய நூல்கள் ஒரு ஆவணமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. அன்றைக்கு தொடங்கிய அந்த போராட்டத்திற்கு மிக ஆழமான நியாயமான காரணம் இருந்தது. 1950இல் இந்திய அரசமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேளையில் 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியாக நீடிக்கும் என்றாலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1965க்கு பிறகு இந்தியாவில் இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்கிற சட்டம் நிறைவேறிற்று. அதை எதிர்த்துத்தான் 15 ஆண்டுகள் முடியும் தருவாயில் அந்த இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்திலே வெடித்தது. சிங்கத்தமிழன் சின்னசாமி 64 ஜனவரியிலே தன் உடம்பிலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன்னையே எரித்து கொண்டபோது அந்த போராட்டத்தினுடைய முதல் நெருப்பு வெளிப்பட்டது. அதற்கு பிறகு பலர் தங்களை அதே வழியில் எரித்து கொண்டார்கள். சிலர் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளானார்கள், சிலர் நஞ்சு அருந்தி மாண்டு போனார்கள். இப்படி உயிர்களை பணயம் வைத்து அன்றைக்கு இளைஞர்கள் தெருக்களில் இறங்கி அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினார்கள். இன்றைக்கு சிலர் அந்த போராட்டத்தை குறை சொல்கிறார்கள். அன்றைக்கு நடைபெற்ற அந்த போராட்டத்தினாலே தான் இன்றைக்கு ஆங்கில ஆதிக்கம் நாட்டில் நிலவுகிறது என்பதாக கூறுகிறவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். நாம் அதனை கவனித்து பார்த்தால் அதிலே உண்மை இல்லை என்று நமக்கு புரியும். அன்றைக்கு நடைபெற்ற போராட்டம் இந்திக்கு எதிராகவும் ஆங்கிலத்துக்கு ஆதரவாகவும் நடைபெற்ற போராட்டம் என்பது ஒரு விதத்தில் சரிதான். இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர்
என்று ராஜாஜி அவர்கள் சொன்ன அந்த முழக்கம் ஏன் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? வேறு ஒரு காரணமும் இல்லை. அன்றைக்கு நாம் இந்தி வேண்டாம், ஆங்கிலம்தான் வேண்டும் என்று சொன்னது இந்திக்கு மாற்றாக ஆங்கிலமே தவிர தமிழுக்கு மாற்றாக ஆங்கிலத்தை நாம் முன்வைக்கவில்லை. ஏன் தமிழ் மொழியை வைத்திருக்கக்கூடாது? இந்தி வேண்டாம், தமிழ்தான் வேண்டும் என்று ஏன் சொல்லியிருக்கக்கூடாதென்றால் அப்படி சொன்ன இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் 1963 ஆண்டு மார்ச் மாதம் பேசுகிற போது மிக தெளிவாக குறிப்பிட்டார். இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற 14 மொழிகளும் இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையைத்தான் அவர் வைத்தார். அன்றைக்கு 14, இன்றைக்கு 22 மொழிகள் இருக்கின்றன. எனவே அன்றைக்கு 14 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக ஏற்க வேண்டும் என்று அண்ணா வலியுறுத்தினார். அது நடைமுறை சிக்கலை கொண்டது. ஒரே நேரத்தில் 14 மொழிகளில் எல்லாவற்றையும் அறிக்கைகளை அனுப்ப இயலாது, மொழிபெயர்க்கவும் முடியாது என்று சொன்ன காரணத்தால் இந்திக்கு இணையாக ஆங்கிலமும் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை நீடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. எனவே 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் நம் கோரிக்கை. அது நடைமுறைக்கு வருகிற வரையில் ஆங்கிலமும் இணை மொழியாக நீடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர ஆங்கிலம் மட்டும் போதும், தமிழ் வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. தமிழ் வேண்டும், தமிழ்தான் வேண்டும். தமிழ் வருகிற வரையில் வேறு மொழிகள்தான் இருக்க முடியும் என்றால் அது இந்தியாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆங்கிலமும் இணை மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் 51 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற மொழி போராட்டத்தினுடைய அடிப்படை. அந்த போராட்டம்தான் இந்திய ஆட்சி மொழியாவதை இன்றைக்கு வரைக்கும் தடுத்திருக்கிறது. எனவே மாணவர்களின் போராட்டம் அன்றைக்கும் வென்றிருக்கிறது, இன்றைக்கும் வென்றிருக்கிறது. நாளுக்கு நாள் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவும் இருக்கின்றன. எனவே இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் என்ன விஷயங்களை நாம் காணவிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையாக நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது.
வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது. விரைவில் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது. எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேல் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த IMPSல என்னென்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய IFSC கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது IMPS இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அல்லது POSன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக
இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து NCPA-உடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில் நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலை நிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI Bank, naga@Indian Bank அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த UPI-கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த NCPA மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நாம் வாழும் பூமி என்பது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த பூமியை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும், நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கை பேரிடர் மேலாண்மை இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் அல்லது நிகழ்வுகள் சில நேரங்களில் நமக்கு பாதிப்பாகவும் உருவாகுகிறது. ஏனென்றால் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது இயற்கை சீர்கேடு அல்லது இயற்கையில் ஏற்படுகிற சில நிகழ்வுகள் பல இன்னல்களை தந்திருக்கிறது என்பது நம்முடைய வரலாற்று குறிப்பிலிருந்து பார்க்கிறோம். இப்பொழுதும் அதை நாம் கண்கூடாக பல நேரங்களில் அதனுடைய தாக்கத்திற்கும் ஆளாய் கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை என்பது இன்றைக்கு அதிகாரிகளுக்கும் அல்லது அறிஞர்களுக்கும் மட்டுமல்ல, சாதாரண குடிமக்கள் வரை தெரிந்து கொள்ளக்கூடிய அதை பற்றிய புரிதல் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே இயற்கை அதில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப சில நேரங்களில் சில வெளிப்படுதல்களை தரும். ஏன் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இயற்கையினுடைய நிகழ்வுகள் அல்லது அதனுடைய பேரிடர் அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கிற பொழுது முதலில் அது எப்படி தோணுகிறது என்பது, எவ்வாறு அது உருவாகிறது என்பதே நமக்கு தெரிவதில்லை. சில நேரங்களில் அது ஒரு புதிராகவே இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் அதை பற்றி சிறிதளவு கூட தெரிந்திருந்து அல்லது அனுபவித்திருக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். பல நேரங்களில் இது திடீரென்று ஏற்படுகிற, சில நேரங்களில் அது வேகமாக உருவாகியிருக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இன்று கூட
அதனுடைய இந்த பேரிடர் என்பது இன்றைக்கு நமக்கு அறிமுகமாகிறது. ஆனால் ஒரு முறை ஏற்பட்ட பிற்பாடு அதனால் வருகிற பாடங்களை கற்று அதற்கு ஏற்ப அதை எதிர்கொள்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு 2005 நம்முடைய நாட்டில் பேரிடர் மேலாண்மை என்ற துறையே உருவாக்கியிருக்கிறது. அதற்கு காரணம் தற்சமயம் ஏற்படுகிற அந்த இயற்கை பேரிடர் நமக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. உதாரணமாக 2001 ஏற்பட்ட, அதுவும் குறிப்பாக குஜராத்தில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தினால் கிட்டத்தட்ட 25,000 மக்களை இழந்து, அதுவும் 63 லட்சம் மக்கள் அதனால் பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள் என்ற ஒரு செய்தி. அடுத்து 2002 ஏற்பட்ட நிகழ்வுகள். மூன்றாவதாக 2004 சுனாமி என்ற அந்த சூறாவளியில் நாம் பெற்ற பாடங்கள். அதில் கிட்டத்தட்ட 15,000 மக்களை இழந்து பல லட்சம் மக்கள் இந்த பாதிப்பில் அதிகமாக தங்களுடைய பொருள்களை, விலங்குகளை தொலைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அடுத்து 2005 ஏற்பட்ட வெள்ளங்கள். அடுத்து 2012 ஏற்பட்ட, நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட வறட்சி. அதுபோன்று 2014, 2015, அதுவும் குறிப்பாக 2014 உத்தராகண்டில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், 2015 நம்முடைய தமிழ்நாட்டிலே, அதுவும் குறிப்பாக சென்னையில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம், இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு இயற்கை நிகழ்வாக இருக்கக்கூடியது எந்த அளவிற்கு ஒரு பெரிய பேரிடராக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய மக்களை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மத்திய அரசின் சார்பாக கிட்டத்தட்ட 3 வகையான அமைப்பு உருவாயிருக்கிறது. ஒன்று நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது குறிப்பாக நம்முடைய பிரதம மந்திரியை தலைவராக உள்ள ஒரு அமைப்பு. அதில் பல அமைச்சகங்கள் அதில் வருகிறது. அது மாதிரி பல துறைகள் அதோடு இணைந்து இந்த பேரிடை மேலாண்மையை எப்படி நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு பல உத்திகளை தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை அந்த அமைப்பை உருவாக்கி அதில் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தலைமையில் இந்த துறை இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்களை தலைமையாக வைத்து இந்த பேரிடரை மேலாண்மையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த அமைப்புகள் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இந்த அமைப்புகள், இந்த துறைகள் உருவாவதற்கே காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2001 ஆரம்பித்து கடந்த வருடம் வரை நாம் எதிர்கொண்ட அந்த இயற்கை பேரிடர்களை, அந்த இயற்கை பேரிடர் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ப நாம் உத்திகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது தந்து கொண்டிருக்கிறது.
இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கம் எதுவென்று கேட்டால், இந்த இயற்கை பேரிடர் சமயங்களில் எத்தகைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, இந்த இயற்கை பேரிடர் உருவாகிற பொழுது நம்முடைய மக்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க வேண்டுகிற உத்தியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முதல் நோக்கம். அல்லது இதை எவ்வாறு குறைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு துரிதமாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இன்னொன்று குறிக்கோள். மூன்றாவதாக, இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இல்லாமல் அதில் ஏற்பட்டிருக்கிற பொருள் சேதங்களையும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஏற்பட்டிருக்கிற மற்ற கட்டட இது போன்ற சூழல்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த சேதங்களை உடனே மீண்டும் எழுப்புகிற அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான அங்கங்களை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற இயற்கை பேரிடர் மேலாண்மை வாரியம் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி மக்களை இதில் இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ஜிஓ என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்களெல்லாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஐக்கிய நாடுகளை அடிப்படையாக வைத்திருக்கிற அந்தந்த நாட்டில் இதனுடைய அமைப்புகளும் இருந்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இதில் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இயற்கையினுடைய மொழிகளை தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் சில நேரங்களில் அது ஏற்பட்டிருக்கிற அதனுடைய மாற்றங்களை புரிந்து அதற்கு ஏற்ற சில ஆராய்ச்சி மனப்பான்மைகளோடு சில விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பது என்பதனால்தான் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை இன்றைக்கு ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற நிகழ்வுகளாகவே இருந்து கொண்டிருப்பதனால்தான் நாம் இத்தகைய சூழ்நிலையில் எத்தகைய விளைவுகள் இயற்கையிலிருந்து வந்தால் கூட அதனுடைய மொழிகளை தெரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய மக்களை எளிதாக காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இந்த இடையூறு என்பது என்னவென்று கேட்டால், அதில் ஏற்பட்டிருக்கிற அந்த விளைவுகளை இடையூறு செய்கிற ஒரு முயற்சி தான் நாம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் இது இயற்கை நிகழ்வு என்றாலே இது இயற்கையாக வந்து செல்கிற ஒரு விஷயம். ஆனால் அதற்கு ஏற்படுத்துகிற சில இடையூறுகள் தான், நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள் தான் இத்தகைய பெரிய தர்ம சங்கடத்திற்கு உருவாக்கியிருக்கிறது. எனவே இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை வாரியத்தை சற்று புரிந்து கொண்டு அந்த வாரியத்தோடு நம் அனைவருமே இணைந்து செயல்கிற பொழுது நிச்சயமாக எத்தகைய பேரிடர் வந்தால் கூட நாம் நம்முடைய மக்களை எளிதாக பாதுகாத்து விடலாம்.